இவன் தான் சண்முகம், ப்ரொஃபஷ்னலாக ஆடுவான். இவன் தான் அரவிந்த், நல்ல கீப்பர். இவன் தான் பழனி, நல்ல பவுலர். இவன் சீனு, ஏதாவது ஒரு மேட்ச்சில் பந்தை பிடிப்பான். பசங்களா, வீட்டில் கரண்ட் இல்லைப்பா, அவங்க சார் வீட்டில் போய் ரெக்வஸ்ட்டாக கேளுங்க. சரிம்மா, நான் எங்கள் சார்கிட்ட கேட்டு பார்க்குறேன். சார் சார் என்ன யார் வந்திருக்கா இப்போ? சார், எங்கள் வீட்டில் ரொம்ப கரண்ட் இல்லை சார், நாங்கள் இங்கே தங்கிக்கலாமா சார்? சரி, வா வா உள்ளார. இதான் தம்பி உங்கள் ரூமு, போய் தங்கிக்கோங்க. ஏய், நம்ம வந்தாச்சுப்பா. சார்லி நம்ம விளையாடலாமாப்பா? ரொம்ப பயமாக இருக்கும்டாது. அதெல்லாம் பயப்பட ஒன்றும் ஆகுதுடா. வாங்கடா விளையாடலாம். வாங்க. எல்லாத்தையும் எடுத்து வை, டக்கு டக்குன்னு எடுத்து வை. ஸ்பின் பண்ணலாமா? சார்லி சார்லி வேர் ஆர் யூ? சார்லி சார்லி வேர் ஆர் யூ? சார்லி சார்லி வேர் ஆர். என்னடா இப்போ என்னடா பண்ணுறது? உண்மையிலே இருக்கா? வாங்கடா நம்ம சொல்லலாம். என்னடா லைட்லாம் பிளிங்க் ஆகுது? என்னடா பண்ணுறது இல்லையே, பயமா இருக்கானே. தப்பிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும்டா. என்னடா பண்ணுறது நம்ம? ஒரு மாதிரியா இருக்கடா, குளிருடா எனக்கு. அப்படின்னா இது ஏதோ ஒரு மர்மமான வீடாடா. அப்போ நம்ம சார் யாருடா? கில்லரா இருப்பாரோ? என்னடா பண்ணுறது? பயமா இருக்குடா. ஐயோ எனக்கு. என்னடா இது நாத்தம் அடிக்குது? நான் தான் ரெஸ்ட் ரூம் போயிட்டேன்டா. என்னது? ரெஸ்ட் ரூம் போயிட்டியாடா? ஆமாடா. என்னடா நீ? யாரா இப்படி தட்டுறாங்கடா? ஏய் சண்முகம், நீ போய் கதவு தரடா. என்னடா என்ன இருக்கிறீங்க? சரிடா, நான் போறேன்டா. ஐயோ, கை கால்லாம் உதவுதுடா. என்னடா பண்றது? பயமா இருக்கு. திறக்க போறேன்டா. ரெடியா இருங்கடா, திறக்க போறேன்டா. பயமா இருக்குடா. திறந்துட்டேன்டா. தம்பி, ஏதாவது வேணுமா? இல்லை சார், எதுவும் வேணாம் சார் எனக்கு. ஏன் இப்படி பயந்து போயிருக்கீங்க? இல்லை சார், ஒன்றும் இல்லை சார். கொஞ்சம் இருட்டாக இருக்கவும் கொஞ்சம் பயம் வந்துடுச்சு சார். சாரி சார், ஒன்றும் இல்லை சார். சரி, நீங்கள் எதாவது வேணும்னா சொல்லுங்க. ஓகே சார், நீங்கள் போயிட்டு வாங்க சார். தேங்க்யூ சார். நல்ல வேலை நம்ம பயந்துட்டேன்டாண்ணா. அவ்வளோ எதுவும் நடக்கல. என்னடா இது சவுண்டு? என்ன நீ? இது என்ன? யார் நீ? என்ன வேணும் உனக்கு? என்னடா இது இப்படி பிளிங்க் ஆகுது? ஐயோ, பயமா இருக்குடா. என்னடா இப்போ நம்ம என்னடா பண்ணுறது? இப்போ தப்பிக்கணும்டா. இந்த வீடு ஏதோ மர்மமான வீடுடா. டேய், இது யார் நீ? உனக்கு என்ன வேணும்? நீ யாரு இருக்க? என்னன்னு சொல்லு சீக்கிரம். என் பேர் தான் ரஹீம். நான் இந்த இடத்துல தான் உங்கள் சார் என்ன கொலை பண்ணி போஸ்டார் ஃபேமிலியோட. அவர் பழி வாங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா நீங்கள் எதுக்குங்க வந்தீங்க? எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை, நாங்கள் இங்கே தங்கி ரெஸ்ட் எடுக்க வந்தோம். நான் இங்கே ரொம்ப வருஷமாக இந்த பழிக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்கள் யார் உடம்பாது எனக்கு வேணும். இல்லைனா எனக்கு உங்கள் உடம்பு வேணும். அப்போ தான் என்னால் அவர் கொல்ல முடியும். அவரும் உங்களை கொல்றதுக்கு தயாராகிட்டார். அவர் ஒரு சீக்ரெட் கில்லர். என்னது? எங்கள் சார் கில்லரா? ஆமாம், அது நீ நம்பிதான் ஆகணும். நீங்கள் சீனு உடம்பு எடுத்துங்க. அவன் தான் சாருக்கு கொஞ்சம் ஃபேவரட் ஸ்டூடெண்ட். அவனால் எதை வேணாலும் தாங்க முடியும் நடந்தா. என்னது, நானா? சரி பரவாயில்ல, என் உடம்ப நான் தரேன். சரி, சீக்கிரமாக அவங்களுக்கு அந்த உடம்ப தாடா. ஆனால் அவன் உடம்புக்குள்ளே நான் போகணுன்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும். அது வரைக்கும் நீங்கள் அவனை தசை திருப்பணும். என்னடா இது திறக்கிற சவுண்டு கேட்குது? பசங்கள்லாம் வெளில வராங்க போல். முடிச்சிடுவோம் கதை எந்த தடவை. வாங்குடா. வாங்கடா நீனு. சார், நீங்கள் நான் சீரியல் கில்லர்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படிடா நான் சீரியல் கில்லர்னு உங்களுக்கு தெரியும்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தை கொன்னீங்களே, அதே குடும்பத்தோட ஆத்மா தான் சொன்னிச்சு.
என் காதுல பூ சுத்த பார்க்குறியா நீ? எங்கள் 3 பேரில் ஒருத்தனை காணோம், அதை கூட நீங்கள் கவனிக்கல. அவன் உடம்பு ஆத்மா ஏறி இருக்கு. இப்போ வருவான் பாருங்க எங்கள் தலை. டான் 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 டான். அப்படின்னா உள்ளார தான் இருப்பான். நான் அப்பயே அவன் கதையை முடிச்சிடுறேன் பாருங்க. அப்புறம் நீங்கள் பேசுங்கடா. என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன் நானும். என்ன யாரா அவங்க? நான் தான் ரஹீம். வலிக்குது, என்னை விடுறா, என்னை விடு. ஐயா எனக்கு ஒரு மாதிரி வருது. இனிமே என் ஆத்மா சாந்தி அடையட்டும். ஆமாம், இப்போ இங்கே என்ன நடந்துச்சு எனக்கு ஒன்றுமே தெரில தெரியுமா? நாம் உள்ளே தானே இருந்தோம், எப்படி இங்கே வந்தோம் தெரியுமா? வெளில வந்தோம். சரி சார் எல்லாம் எங்கே போவாங்க? யாரையுமே காணாம. ஏதோ மர்மமாக இருக்கேது. விடிஞ்சிருச்சுடா, வாங்கலாம். பழனி லெட்டர் பிளேட் எங்கடா வச்சிருக்க? சீக்கிரம்டா, நம்ம சாருக்கு எடுத்து நம்ம வீட்டுக்கு போகலாம். வீட்டில் தேடுவாங்க, அதுவும் டைம் ஆயிடுச்சுடா. வாங்கடா. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அவங்க சார் இறந்துட்டாங்கன்னு. பழனி சீக்கிரம் லெட்டர் பேர் நம்ம கிளம்புவோம். வீட்டில் தேட போகிறாங்க, ஸ்கூல் வேற போகணும். எடுக்கிறேன். பாடா, இன்னைக்கு நல்ல நைட்டாக இருந்துச்சுல்ல? ஆமாடா, ஜாலியாக தூங்கணும்டா. சார் நாங்கள் கிளம்புறோம் சார். தங்க விட்டதுக்கு நன்றி சார். இந்த லெட்டரில் நான் இதான் சார் எழுதியிருக்கேன். நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் சார். வீட்டில் தேடுவாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ரத்த கரையாக இருக்குது சார். அதுக்கப்புறம் அட்ரஸ் கொடுக்குறேன், வந்து பாருங்கள் சார். 10/140 சார். இந்த அட்ரஸ்க்கு வாங்க சார். எங்கள் வீடாக தான் சார். வருவீங்கன்னு நம்புகிறேன் சார். உடம்பு நல்லா பார்த்துங்க, சாப்பிடுங்க சார். உங்களை மிஸ் பண்ணோம் சார். எங்கே சார் காலையிலே போயிட்டீங்க? உங்களை நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறோம். வந்தோடனே இந்த லெட்டரை படித்து பார்த்து நீங்கள் வருவீங்கன்னு நம்புகிறேன் சார். தேங்க்யூ சார். வாங்க போகலாம், வாங்கடா. சீக்கிரம் வாங்க பசங்களாம், சீக்கிரம் போங்க. போய் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். வாடா போகலாம். என்னடா நீ முறைச்சிக்கிட்ட